உறவாக இருக்கிற நாம் தமிழர் கட்சியை விட்டு ஒருத்தன் வெளியில போறான் அப்படின்னு சொன்னா இந்த கட்சியை ஏமாற்றி இந்த கட்சியில பிளப்பு வரதுக்காக இந்த கட்சியின் கருத்துக்கள் மூளையில போகாம இங்க ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கறத உண்மை. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து முக்கிய பொறுப்பாளர் ஐயா களஞ்சியம் அவர்கள், முத்துப்பாண்டி அவர்கள் வெளியில் போயிட்டாங்க. என்னப்பா முக்கியமான ஆளுங்களே வெளியில் போகிறாங்க, இவரெல்லாம் தேர்தல் நேரத்தில் எப்படியெல்லாம் பேசினார், பிரச்சாரம் நாம் தமிழர் கட்சியாக பிரச்சாரம் பண்ணார், இவர் ஒரு வேட்பாளரை வேறு இருந்திருக்கிறாரு, இவரே ஏன் வெளியே போகிறாரு, அப்போ கட்சி இதுக்கு மேலே இருக்குமா அப்படின்ற கேள்வி வருது பார்த்தீங்களா? அந்த கேள்வியை உருவாக்கத்தான் இந்த வேலையை பார்க்குறானுங்க இந்த தாவேக்கா. என்னப்பா சொல்கிற? கண்டிப்பாக தாவேக்கா தான் அந்த வேலையை செய்தா அப்படின்னா கண்டிப்பாக 100% அடித்து சொல்லுவேன், தாவேக்கா தான் செய்கிறாங்க. ஏன்னா இந்த தமிழ்நாட்டை யார் ஆள்றாங்களோ அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி பலமாக இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. நாம் தமிழர் தம்பி தங்கைகள்லாம் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறை எடுத்து பேசுவீங்க, முதல்வருக்கு எதிராகவே காணொலியெல்லாம் போடுவீங்க, உங்கள் மீது கைது நடவடிக்கை எடுத்தாலும் உள்ளே போயிட்டு வெளியே மறுபடியும் இந்த மக்களுக்காக களத்தில் நின்று பேசுவீங்க. அப்போ உங்களை ஏதோ ஒரு இடத்துல நான் பலவீனம் பண்ணணும்ல, அந்த வேலையை தான் அந்த தாவேக்கா பண்ணுது. இதுக்கு எடுத்துக்காட்டு, இதுக்கு முன்னால் திமுக என்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அங்கேருந்து வந்தால் தான் இதுவே புரியும்ல நம்மளுக்கு. ஏன்னா சில பேர்த்துக்கு தெரியாமல் ஒரு கேள்வியிலே இருப்பாங்க, அவங்களுக்கு தான் இந்த காணொலி. திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து பொறுப்பாளர் விலகல் அப்படின்னு போட்டுட்டு பாருங்க. பொழுது போய் பொழுது வரக்கூடாது, மைக்கை தூக்கிட்டு எங்கேயோ ஒரு மூலையில் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் வீட்டில் போய் நின்றுப்பாங்க, மைக்கை தூக்கி வச்சுருப்பாங்க. நான் வெளியில் போகிறேங்க, எனக்கு பிடிக்கலைங்க, நாம் தமிழ் கட்சியில் பயணிக்க முடியாதுங்க, இவர் பணம் வாங்கிட்டாருங்க, அப்புறம் இவர் பெரியாரை திட்டாங்க, இதனால் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வெளியில் போவாங்க. அப்புறம் ஒரு குரூப் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணோம், செய்தியாளர் சந்திப்புன்னு சொல்லிட்டு எனக்கு நாம் தமிழ் கட்சியில் பயணிக்க பிடிக்கல, எங்களுக்கு அவர் துரோகம் பண்ணிட்டாரு, பாஜகவின் கைகூலியாக மாறிட்டாரு, அதிமுக பணம் வாங்கிட்டாரு, ராமசாமியை திட்டாரு, என்ன திட்டாரு, எனக்கு மரியாதை, இப்படியே பயங்கரமாக உருட்டுவானுங்க. இதுக்கு பின்னால் யார் இருந்தாங்கன்னா அப்பட்டமாக தெரியும் திமுக இருந்துச்சு. இந்த வேலையெல்லாம் யார் பார்த்தாங்க? இங்கிருந்து ஒரு புண்ணி வாங்க போனால் பார்த்தீங்களா ராஜீவ் காந்தி, அந்த அடிமை அது திமுகவோட கொத்தடிமையாக மாறிச்சு. அதுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் அதுதான், நாம் தமிழர் கட்சியிலேருந்து பொறுப்பாளர் வேலைக்கு வாங்கிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்தில் பார்க்குற மக்களே என்னடா இது, இவளுக்கு எவ்வளோ திமுக வேலை செய்யுது, நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஆளுங்களை வேலைக்கு வாங்கிட்டே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை மாற்றி பண்ணானுங்க. டேரெக்டாக நீ திமுகவில் சேராத, தமிழக வாலிபர் கட்சியில் போய் சேருன்னு சொல்லி அப்போ தான் இந்த ஜெகதீஷ் பாண்டி அங்கே போனது. இப்போ நம்ம கட்சி விட்டு வெளியே போகிற எல்லாத்தையுமே நம்ம துரோகின்னு சொல்லுமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா இந்த கட்சியில் பயணிக்கிறதும் பயணிக்காமல் இருப்பதும் அவரவர் விருப்பம். அவங்க பிடிச்சி போய் வராங்க, ஆனால் அவங்களோட மிகப்பெரிய ஒரு உழைப்பு இதில் போடுறாங்க. இரவு பகல் பார்க்காம நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசிய கொள்கையும் அவங்களும் சில போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க, மக்களுக்காக எப்போதுமே குரல் கொடுத்தாங்க. அப்படி பொசுக்குன்னா நம்ம யாரையும் துரோகி அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். இப்போ இந்த ஜெகதீஷ் பாண்டி அங்கே போய் சேர்ந்துட்டு போகிறவர்கள் ஓகே, போய் சேர்ந்துட்டு நீ என்ன பண்ணுற, பேட்டின்ற பேரில் முழுக்க அண்ணன் சீமான் அவர்களை தரைக்குறைவாக பேசுகிற, கொச்சையாக பேசுகிற. நீ போய் சேர்ந்தது தமிழக வாலிபர் கட்சி, அந்த கட்சியோட கொள்கையை பேசு, அந்த கட்சி அடுத்தது என்ன பண்ண போகுதுன்னு பேசணும். ஆனால் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு திமுக கொத்தடிமையாக மாதிரி அவன் போகிற பிச்சை காசுக்காக அண்ணனை நீ அவதூறாக பேசுகிற. அப்போ தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், துரோகிட நீ, டே ஜெகதீஷ் பாண்டியா நீ துரோகி அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ராஜீவ் காந்தி அதே தான், அவன் மிகப்பெரிய கேவலமான துரோகி. ஏன்னா தான் பயணித்த கட்சி, அந்த கட்சியோட கொள்கை நல்லா உனக்கு தெரியும், மக்களுக்காக முழு நேரமும் ஆதரவாக நிற்கக்கூடியவங்க. இந்த ஆளுங்கட்சி மக்களுக்கு எதிராக கொண்டாடுற திட்டங்களெல்லாம் தடுத்து நிறுத்துகிற ஒரே ஒரு கட்சினா அது நாம் தமிழ் கட்சி தான். இரவு பகல் பார்க்காம அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழ் பயணிக்கிறவங்களும் இந்த மக்களுக்காகவே முழு நேரத்தை செலவு பண்ணாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு நீ அண்ணன் மீது அவதூறு பரப்புறது, நாம் தமிழர் கட்சி உடைக்கிறது செதிக்கிறது வேலை பார்த்தீங்கன்னா நீ துரோகி தான்டா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அதனால் கட்சி விட்டு போனவங்க எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோமானா கிடையாது. அங்கே போய் உக்காந்துக்கிட்டு வாங்கின காசுக்கு மேலே கூறாம்பரு அந்த எச்சிங்களை தான் நம்ம துரோகின்னு சொல்லுவோம். இப்போது இந்த திமுக நாம் தமிழர் கட்சி பலமாக இருக்கிறத விரும்பலை. ஏன்னா அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். மக்கள் தூய்மை பணியாளர்லேருந்து அறிவுத்திறன் ஆசிரியர் வரும் நடுத்தெருவில் இறங்கி போராட விட்டாங்க. அப்போ போராடுற மக்களுக்கு எல்லாத்துக்கும் கூட போய் நின்று அண்ணன் சீமான் அவர்கள். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஆதரவு கிடைச்சிடாதான் நம்ம கத்திக்கிட்டே இருக்கிறோம். இந்த முதல்வர் காதில் வாங்கவே மாட்டேங்கிறாரு, நம்ம குறையை கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை மீறி நம்ம கேள்வி கேட்டால் நம்மளை காவல்துறை வச்சு எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு விடிகாலம் இல்லையா, நம்மளுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் வேணுமில்ல, நல்ல சப்போர்ட்டாக இருந்தால் தானே நம்மளோட குரல் வெளியில் போகும். அப்போ நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் தான் கூப்பிடணும்னு சொல்லி அடிக்கடி அண்ணன் சீமான் அவர்கள் கூப்பிடுவாங்க. இவரும் சலிக்காமல் ஓடிக்கிட்டே இருந்தார், போய் எல்லா போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டார். ஆனால் அந்த மக்கள் கொடுத்த பரிசு தோல்வி. ஆனால் தோல்வியே கொடுத்தாலும் தொடர்ந்து மக்களுக்காக பயணிக்கிறவங்க தான் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறீங்க. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு தான் இந்த ஆளுங்கட்சி நாம் தமிழ் கட்சி பலமாக இருக்க விரும்புறதில்லை. அதே போல் தான் இப்போ இந்த தாவேக்காவும். தாவேக்கா என்ன பண்ணுது, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் தற்குறி, அவன் அவதூறு பண்ணுவோம். இப்போ திமுகவில்
அண்ணன் சீமான் அவர்கள் கூட இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்லாம் விலைக்கு வாங்குறதுக்கு இந்த ராஜீவ் காந்திங்கிற எச்ச பையனை வச்சுருந்தாங்களா. இந்த பக்கம் அந்த ராமசாமி குரூப்னு இருக்கும் பாருங்க, அந்த ராமசாமி மூத்தரச்செட்டி பாய்ஸ் அண்ணன் சீமான் அவர்கள் மீது ஆபாச தாக்குதல் நடத்தும். கொச்சையாக பேசுவானுங்க. பயங்கரமாக ஒரு கட்சித் தலைவரும் கூட பார்க்காம, ஒரு வயசுக்கு மரியாதை கூட இல்லாமல் அவன் இவன் அந்த மௌனன் இந்த மௌனன் கொச்சையாக இறங்கி பேசுவானுங்க. அதே போல் தான் இந்த தற்குறிங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்ல தெரியாது. அதனால் அந்த மௌனம் இந்த மௌனன்னு இதுங்க திட்டுறதுங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆபாசமாக திட்டம் மட்டும்தான் தெரியும். நம்ம அறிவுபூர்வமான கேள்வி ஒரு நாளும் பதில் சொல்ல தெரியாது. அப்போது நம்ம கட்சிக்கு ஒரு பாதிப்பு இருக்குது. ஏன்னா இவங்க அடுக்கடுக்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இவங்க திசை திருப்பணும் அப்படின்னு என்ன பண்ணணும், அண்ணன் மீது அவதூறு பரப்பிகிட்டே இருக்கிறோம். அவன் அவதூறு பரப்புறேன்னு கோவத்தில் அவனையும் நம்ம திட்டி வைக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறதுன்னு ஒரு கூட்டம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ இங்கேயும் கொஞ்சம் பலவீனப்படுத்தணும். அப்போ என்ன பண்ணணும், கட்சியோட அவங்க பலமாக இருந்துடவே கூடாதுன்னு தாவேக்கா அரசு தான் இதை செய்யுது. அப்பட்டமாக தெரியும். இப்போ போனவங்க எல்லாரும் வீட்டில் இருந்துருவாங்களா? இருக்க மாட்டாங்க. வேறு கட்சிக்கு போவாங்களா? போக மாட்டாங்க. தாவேக்கால போவாங்க. ஏன்? ஒரு எச்ச பையன் ஜெகதீஷ் பாண்டியன் அவனுக்கே சீட்டு கொடுத்துருக்குறாங்க, எம்எல்ஏ சீட்டு. அந்த புறம்போக்கு நாய்க்கே கொடுத்துருக்குறாங்க, அந்த எச்சைக்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா? கட்சியில் பொறுப்பு தருவாங்க. ஏன்னா அவன் கட்சியில் இருக்கிற அத்தனை பேர் அறிவாளி கிடையாது, எல்லாம் தற்குறிங்க தான். இப்போ நாம் தமிழர் கட்சியில் நல்ல தைரியமாக ஆளுங்கட்சி எதிர்த்து கேள்வி யாரை கேட்குறாங்க, அவங்களாம் விலை கொடுத்து வாங்க, நம்ம கட்சி கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அந்த வேலையை தான் பார்க்குறானுங்க. இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி பலமாக இருக்கிறத ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க. இந்த முதலமைச்சர்களுக்கு பெரிய தலைவலினா அது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்கள் தான். இப்போது அண்ணன் சீமான் அவர்கள் பேசவே தொடங்கலை, அமைதியாக இருக்கிறாரு. ஏன்னா 6 மாத காலம் ரெஸ்ட் கொடுத்துருக்கிறாரு முதல்வருக்கு. நீ என்ன பண்ணுறியோ பண்ணு, ஆனால் என் மக்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணு. 6 மாதம் கழித்து நான் அட்டிக்கிற அட்டியில் காதில் பிளட்டு தான் வரும், பார்த்துக்கோ அப்படின்றது நல்லாவே முதல்வர் விஜய்க்கு தெரியும். அதனால தான் முன்கூட்டியே வேகமாக இப்போ இந்த கட்சி உடைக்கிற வேலையை பார்க்குறாங்க. இப்போ இவங்கெல்லாம் போடுறதுனால நம்ம சுதந்திர போகிறோமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதில் பெரிய கூத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் தாவேக்கா ஒரு சூழ்ச்சி செஞ்சுருக்குது, அந்த சூழ்ச்சியில் தான் இவங்க போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த லைலோ மணின்னு டிங்டாங் மணின்னு ஒருத்தர் சுற்றிட்டு வந்துறீங்களா, அவனுக்கு இவங்க 2 பேரும் வாழ்த்து சொன்னாங்க. அவருக்கு அரசு பதிவு ஒன்று கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது இவங்க 2 பேரும் வாழ்த்து சொல்கிறாங்களா. வாழ்த்து சொன்னதுனால நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடியவங்க தவறாக பதிவு போடுறாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொன்னார். தவறால் யாரும் பதிவு போடல. லயோலோ மணிக்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறதுனால யாரும் தவறாக அவங்கள பேசலை. அந்த லயோலோ மணி அண்ணன் சீமான் அவர்கள் தரைக்குறவாக பேசணும். அவன் பேசின அடுத்த நாள் இவனுக்கு இந்த பதவி கொடுக்குறாங்க. நீங்கள் உடனே அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறீங்க. அங்கே எங்கேயோ இடிக்கலை. இப்போ ஐயா கலைஞர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் தமிழ் கட்சி தடமாறுது, தனி மனிதர்கள் தாக்குதல் பண்ணுறாங்க, என் மனசெல்லாம் ஏற்கலை, அதனால் நான் வெளியில் போகிறேங்கிறீங்க. அப்போ லயோலோ மணி என்ன பிடுங்கினாப்புல? லயோலோ மணி என்ன பிடுங்கினாரு? அண்ணன் சீமான் அவர்களை பழைய சாமான் தான் திட்டினான். அது உங்களுக்கு இனிக்குதா? சரி, அவர் ஈழத்துக்காகலாம் போராடினார், அவருக்கு ஒரு ஒரு அரசு பதவி கொடுத்தா அவர் ஒரு வாழ்த்து சொன்ன அப்படிங்கிறீங்களா? இந்த லயோலோ மணி எந்த கட்சியில் இருக்கிறாரு? தாவேக்கால. காங்கிரஸ் அங்கே கூட்டணியில் இருக்குது. இதுதான் இவங்களோட தமிழ் தேசிய பற்றா? சொல்லுங்கள், இதுதான் தமிழ் தேசிய பற்றா? நீங்கள் வாழ்த்து சொல்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அவர் திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுக்கதையை உருவாக்குனீங்க பாரு, அதுதான் இங்கே பிரச்சனை. அவர் சந்தோஷமாக இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். அண்ணன் சீமான் அவர்கள் திட்டினதுனால இந்த பதவி, அது எங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நீங்கள் அதை தொடர்ச்சியாக வெளியில் போகிறீங்க. இறுதியாக ஒன்றுங்க, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் யாருமே நாம் தமிழ் கட்சி பலமாக இருக்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலி நம்ம தான். அவங்க பண்ணுற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் தட்டி கேட்போம். மக்களுக்கு எதிராக கொண்டாடுற திட்டத்தை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துவோம். மக்களுக்கு எப்போதும் ஆதரவாக நம்ம இருப்போம். அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. அதனால் நாம் தமிழர் கட்சி ஆரோக்கியமாக இருக்கிறத விரும்ப மாட்டாங்க.